சீமான் என்ன செய்ய போகிறார்? ஏன்னா ஏன்னா இப்ப நீங்களே அந்த விளிம்பு நிலையை நோக்கி நகர்ந்துட்டாங்க, அதிமுக அரைக்கடல் தாண்டிடுச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் கூட அது முழு கடல் தாண்ட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க சொல்ற விஷயங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ராவான ஓட்ஸ் வந்து இவங்களை நோக்கி வரணும் அப்படின்னு. அதுல சாய்ஸா இருக்கிறது சீமான் மட்டும்தான். விஜய் வந்து அன்டெஸ்டட், விஜய்க்கு என்ன ஓட்டு வரும்னு அவருக்கும் தெரியாதுங்கிற சூழல் தான் இருக்கு. ஸோ அப்போ சீமான் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்று நடந்த விவாதம், அவர் சொன்னதாக சொன்னது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து அதுதான். சீமான் என்ன செய்ய போகிறார்? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட கடைசியா இருக்க ஐயா ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் சொல்றாரு. அது என்ன சம்பவம்னு எனக்கும் தெரியாது. இப்படிதான் சொல்றாரு. 2 பேருமே ஊழல் கட்சி, 2 பேருக்குமே கூட்டணி வைக்க முடியாது. நம்ம என்ன நோக்கம் எடுத்தோமோ அதை நோக்கி தான் போயிட்டு இருப்போம். காலம் மாறட்டும், பார்க்கலான்னு. நான் பல முறை சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இந்திய எதிர்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்ததோ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய சம்பவம் வாய்ப்பாக மாறும். மக்கள் எழுச்சி இவர்களுக்கு ஆதரவாக மாறும். அதை வச்சு அதிகாரம் போகிறதுக்கான வாய்ப்பு கூடலாம், நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்ல வர்றது திருப்பி கடைசி நேரத்தில் ஒன்று இருக்குது, அன்றைக்கி வச்சுக்கிற சம்பவம் கடைசி நேரத்தில் இருக்குது சொல்கிறாரு. என்ன அப்படின்னு எனக்கும் தெரியாது, ஒட்டு கேட்குறவங்களுக்கும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது.